இந்த படிப்பும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு சாதகமாக வர வேண்டும். எனக்கு நோய் நொடிகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நோய் நொடிகள் தீர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா, நோயை ஒழிப்பதற்கு உண்டான தன்மையே பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். எப்படி? கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் வாசலில் விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புன்ற விளக்கு எரியுமா? கண்டிப்பாக எரியும்னு சொல்லலாம். அதே தமிழ் அறியாமை அப்படின்ற இருட்டு நம்முடைய வாழ்க்கையிலேருந்து ஒழியும்னு சொல்லலாம். ஒரு விளக்கு கொளுத்தினாவே டெய்லி ஹோமம் பண்ணால் என்ன கணக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் அதில் இருக்கான்னா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, துளசி கல்யாணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அதாவது பெருமாளுக்கும் துளசி தாயாருக்கும் திருமணம் நடந்த காலமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பெருமாள் என்ன பண்ணாராம், சாலக்கிராம உருவத்தில் வந்தாராம். சாலக்கிராம உருவில் துளசி கல்யாணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லலாம். துவாதசி தீதி அன்னைக்கு, வளர்பிறை துவாதசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த துளசி திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லுவோம். ஒன்றுமே இல்லை சார், நான் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் என்ன சார் பண்ணுறது? துளசி செடியை வீட்டில் வைங்க. வீட்டில் வச்சிங்கன்னாவே பார்த்திங்கன்னா ஞானம் சம்பந்தப்பட்ட, அறிவு சம்பந்தப்பட்ட, புத்தி சம்பந்தப்பட்ட இன்ட்யூஷன்னு சொல்லுவோம். சில இடத்துல இன்ட்யூஷன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள், சில விஷயங்கள் எனக்கு தோணுது, அது நடக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த இன்ட்யூஷன்னு சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இந்த துளசி செடியை வச்சாவே வரும்னு சொல்லலாம். அதனால தான் பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தமாக கொடுப்பார்கள். ஏன் அப்படின்னா, துளசி தீர்த்தம் அப்படின்றது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருத்தி ஆகிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்காகவும் அந்த விஷயங்கள் கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க. அந்த இன்ட்யூஷன், ஏதோ ஒரு நிகழ்வு தோணும் நமக்கு. அதனால் அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம்.